திரு உலக சினிமா பாஸ்கர் அவர்களை அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தை நேரம் கருதி, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். செம்பியன் மாதேவி தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். அந்த படம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறிய முதலீட்டு திரைப்படம் அந்த படம் உருவாகியிருக்கு. அதனோட வெற்றியில இது ஒரு பெரிய திரைப்படத்தை மிஞ்சி கல்கி, RRR போன்ற பெரும் வணிக திரைப்படங்களை விட இது பேசப்படணும். அதற்குரிய வணிக வசூலையும் பெற வேண்டும். அதுதான் இந்த மாதிரி படங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய ஆதரவு. இந்த வலதுசாரி திரைப்படங்கள், சனாதன திரைப்படங்கள்லாம் எல்லாம் 100 கோடி 200 கோடின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குவித்து வைத்துக் கொண்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மக்களை வசியம் செய்யும் படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி நேரங்களில் தம்பி லோக பத்மநாபன் போன்ற புதிய இயக்குனர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு உரத்த குரலை தமிழ் சினிமாவில் எழுப்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஊடக சகோதரர்கள் அனைவரும் இந்த படத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். இந்த படத்துல நான் கவனிச்ச ஒரு விஷயம், ஒரு பாடல்ல அந்த கதாநாயகன் தேநீர் கடை, சாலை போன்றவற்றில் மட்டும்தான் அவரு நடனம் ஆடுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் கதாநாயகன் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு 100 டான்ஸரோட ஆடுவான், வெளிநாட்டு லொக்கேஷன்ல போய் ஆடி பாடுறது அப்படின்னு இருக்கிற மாறாக இயல்பான, அதுவும் துப்புரவு தொழிலாளரோடு அவன் ஆடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் ஒரே ஒரு வேண்டுகோள், மற்ற இங்கே நிறைய இயக்குனர்கள் இருப்பீங்க, அந்த ஒரே ஒரு காட்சியில காலில் விழுவது போல் பெண் காதலி இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துற அதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம். நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இந்த படத்துல எல்லாமே திராவிட முகங்களா இருந்தது. அதற்காக இயக்குனருக்கு ஒரு தனித்த பாராட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.